நம்ம வடமராட்சி கற்கோவளம் பகுதியில் இராணுவத்தினர் பல காலமாக கேம்ப் அமைத்திருந்த காணியை உடனடியாக விடுமாறு இராணுவ தலைமையகம் கட்டளை ஒன்று பிறப்பித்திருக்கின்றது. இது தொடர்பில் பிரபல சமூக வலைத்தள செயற்பாட்டாளர் முல்லை விக்னா அவர்களிடம் கேட்கிறேன். உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விடயம். இப்போ நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் வச்சு ஒரு வாக்குறுதியை தந்திருந்தவர். இந்த மக்களுடைய காணிகளை தான் விடுவிக்கிறதா, அதாவது அரசாங்கத்தினர் கைவசம் வச்சிருக்கிறது சொல்லி சொன்னால் அதை தான் உடனடியாக விடுவிக்கிறதாக ஒரு வாக்குறுதியை சொல்லியிருந்தது. அதன் முதற்கட்டமாக இந்த கெற்கோளத்தில் இருக்கிற இராணுவ முகாம் விடுவிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது முடிந்தளவு 2 கிழமைகளில் அங்கே இருந்து முற்றுமுழுதாக வெளியேறினோம் என்று சொல்லி இராணுவ தலைமையகத்தில் இருந்து ஒரு அழைப்பு வந்தேன்னு சொல்லி இப்போ அங்கே இருந்து வெளியிடுற வீடியோக்களும் பதிவாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் உண்மையிலே இதே போன்று பல காணிகள் பல வருடங்களாக இராணுவத்தினரிடம் கைவசம் இருக்கின்றது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காணியை விடுவிக்கின்றதை விட இதில் ஒட்டுமொத்தமாகவே முழு காணிகளையும் முழு காணியிலும் இருந்து வெளியேறினா உண்மையிலே இந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு புதிய அரசாங்கத்தில் ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் பெறும் என்று சொல்லி நான் இதில் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன்.